Hi everyone. So 10th 11th 12th யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வர 9th to 10th சரி நிறைய பேத்துக்கு ரீச் ஆகிருக்காது. உங்கள் ஜூனியர்கிட்ட சொல்லுங்கள். இப்போ 10th படிச்சிருக்கவங்க 11th படிச்சிருக்கோங்க 12th படிச்சவங்க உங்கள் தம்பிமார்கிட்டலாம் சொல்லுங்கள், தங்கச்சிமார்கிட்டலாம் சொல்லுங்கள். அண்ட் 11th 12th ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஆனால் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு நீங்கள் ரெடியாக ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2ஆம் தேதி. சார் ஜூன் 2ஆம் தேதி இல்லைங்கிறாங்க, மாற்றி வைக்க போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. எங்கே வெயில்? கோயம்புத்தூரில் அடித்து ஊற்றுது மழை. எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு 2-3 நாளாகவே சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் மழையோ மழை. ஸோ அதனால் வெயில் தணிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறது உறுதி தான் நான் நினைக்கிறேன். 95% ஓப்பன் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ரெடியாக நீங்கள் அப்படிங்கிறத ஸ்கூலுக்கு நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகிறதுக்குலாம் ரெடியாக நான் கேட்கல. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10th 11th 12th 9th 10th வரவங்க சீரியஸாக இருங்க. 10th 11th போகிறவன் 11th தானே பார்த்துக்கலாம், என்னத்தை போய் இப்போ தான் 10th எழுதிட்டு வந்திருக்கிறோம், 11th பாஸ் ஆனால் போதுங்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், 11th ஒன்றுமே படிக்கலாம், 12th ரொம்ப கஷ்டப்படுவேன். 12th தானே பார்த்துக்கலாம், 12th யோசிச்சிடாத, 12th தான் லைஃபு. ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்க்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ரெடியாக இருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து 10th 11th 12th ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ ஜூன் 2 தொடங்கிருச்சுன்னா உடனே நமக்கு வந்து ஜூலை 2nd வீக் இட் செல்ஃப் ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வித்தின் 3 to 4 monthsல கோட்டேலி வந்துடும். உங்களுக்கு ஹாஃப் போர்ஷன்ஸ் வச்சுருவாங்க. அதே மாதிரி செகண்ட் மிட்டம் வந்து நவம்பரில் வந்துடும். வித்தின் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் ஆஃப் ஏலி. வித்தின் 6 to 7 monthsல நமக்கு இந்த வருஷமே முடிய போகுது. ஃபுல் போர்ஷன்ஸ் வரப்போகுது. அதனால் ரெடியாக இருங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படிக்கிறமைங்க. நீங்கள் வந்து கோட்டேலிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஹாஃப் ஏலிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நல்லபடியாக படிக்கிறமைங்க. இப்போது நிறைய பிரச்சனைகள் பசங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போகிறதா, இல்லை என்ன கைடு வாங்க படிக்கிறது, எப்படி படித்தா எப்படி ஈஸியாக இருக்கும், யூடியூப் பார்த்து படிக்கலாமா இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்து படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன்ஸு. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு எது செட் ஆகுதுன்னு பாரு. சில பேர்த்துக்கு வீட்டில் உட்காந்தா படிப்பு வராது. ஸோ டியூஷன் கிளாஸஸ் போனால் தான் படிப்பு வரும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நீ டியூஷன் கிளாஸஸ் போ, தப்பே இல்லை நீ டியூஷன் கிளாஸ்லாம் போக பிடிக்கல, நான் வீட்டிலே உட்காந்து தனியாக படிப்பேன்னா தனியாக படிக்கக்கூடிய மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நீ படி. ஆனால் ஒரு 3 hours ஈவினிங்கும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம், ஒரு 4:45 எந்திரி பழக்கம் வச்சுக்கோங்க. 5 to 7 படிங்க. அது நான் 10th 11th 12th சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் ஒரு 5 hours ஸ்டடி வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். எழுதுறதுக்கும் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க, எழுதியும் படிக்கவும் செய்யலாம் இந்த 5 மணி நேரத்தில். ஸோ ஃபார் இப்படி பண்ணுங்கள். டியூஷன் போகிறவங்க தடுக்கலைண்ணா, போய்க்கோங்க, கோச்சிங் கிளாஸ் போங்க, எஸ்பெஷலி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போங்க, தப்பு கிடையாது. நம்ம கூட டியூஷன் சென்டர் வச்சுருக்குறோம் கோயம்புத்தூர் ஜோனில். எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, சாய்பாபா காலனி, பூ மார்க்கெட், இடையார்பாளையம், ஆர்எஸ்புரம், பூ மார்க்கெட், அது தடாகம், அப்புறம் சரௌண்டிங்ஸ், இதெல்லாமே சேர்த்து வடகோவை, இதெல்லாம் சேர்த்து சரௌண்டிங்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ தாராளமாக வரலாம். நீங்கள் நம்ம நம்பர் இருக்குல்ல, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். டியூஷன் வரணும்னு ஆசைப்பட்றவங்க. இன்னும் 9 seats இருக்குது நம்ம டியூஷன்ஸில். 21 members 30 seats எடுக்கலான் இருக்கேன். 9 seats இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்லைன் கிளாஸ் தான், நேரில் வந்து தான் நான் எடுக்க போகிறோம், ஆன்லைன்லாம் நான் எடுக்க மாட்டேன். 9 seats இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே ப்ரிஃபரபிள் தான். ஸோ நான் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா 21 பேரில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேர்ள்ஸு 5 பையன் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கேர்ள்ஸு பாய்ஸு தனித்தனி பேட்சில் தான் இருக்கும். அதனால தான். அண்ட் மோரோவர் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாராவது நம்ம டியூஷன் வர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து வாட்ஸ்அப் இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 8870116846 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? டியூஷன் ஃபீஸ் எல்லாம் 1 year ஃபீஸு பேக்கேஜு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டரு தமிழ் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டும் நம்ம எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பேக்கேஜ் மாதிரி வரும். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருப்பேன் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு. உங்களுக்கு ஓகே நான் மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக எடுத்து கொடுப்பேன். ஸோ ஓகே, விளம்பரம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். விளம்பரம் கிடையாது, எனக்கு சோர்ஸே அதுதான். யூடியூபுக்கு அப்புறம் என்னுடைய சோர்ஸே அதுதான் சொன்னேன்.
சரி, அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிட்ட வருது. ஸோ அதுதான் சொல்கிறேன், டைவர்ஷன் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ஒரு வருஷம் பப்ளிக் எழுத போகிற நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணிக்கோங்க. சார் 10th தியாகம் பண்ணிக்கோங்க, ஃபோன் எடுத்து வச்சுட்டாங்க, இன்ஸ்டாகிராம் நோட விட மாட்டேன். 11th இப்போ வந்து புதுசாக சொல்கிறீங்க. 11th நான் வந்து சும்மா என்னை விடுங்க சார். 11th விளையாண்டவன் நல்ல மார்க் எடுக்காதவன் 12th ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் தான் படிக்க முடியும். அது கோட்டைக்கு அப்புறம் அதுவும் விட்டதை பிடிக்கணுன்னா அவன் கஷ்டப்பட்டு படிக்கணும். 11th ஓகேங்கிறவன் 12th நல்லா படிச்சுக்கலாம். 11th ரொம்ப மோசமாக இருக்கிறவன் 12th கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதே கஷ்டம். ஆஃபேலி முக்கிட்டு இருக்கணும். இது உண்மையான விஷயம். நீங்கள் என்ன நம்பலைன்னா உங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் எல்லா இம்பார்ட்டன்ஸும் வரும். எல்லா 10th 11th 12th எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வரும். முக்கியமானது நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சார்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் கோச்சிங் கொடுக்க முடியும் யூடியூப்பில் அப்படிங்கிறது அவங்க கிராஸ் சீரிஸ் அப்படி இப்படின்னு என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த 1 இயர் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதுக்கான என்னவோ அது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வருஷத்தை முடிச்சிருங்க. ஸோ கிளியர் கட்டாக 10th இருந்தால் 450க்கு மேலே ட்ரை பண்ணு, 12th இருந்தால் 550 590க்கு மேலே ட்ரை பண்ணு, 11th இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 500 to 550 ஒரு ட்ரை பண்ணு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே படிக்கலை அப்படின்னா நமக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பசங்க வந்து இருக்காங்க காலேஜ் லைஃப்பில். ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் 10,000 ரூபா சம்பளம் எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கி கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு ஜாப் தேவையா? நம்ம நல்ல காலேஜில் படித்தா தான் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும், அதிகமான சேலரி இருக்கும். அப்போ தான் நம்ம லைஃப்பும் செட்டில் ஆகும், நம்ம குடும்ப சூழ்நிலை மாறும். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸு. உங்களுக்கு டியூஷன் கிளாஸஸ் போகணுமா, உங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் ஏதாவது ஸ்கூலில் கொடுக்கணுமா, நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தாதான் கான்வெண்ட்டில் படித்தாதான் நீ நல்லா படிப்புன்னு சொல்லி அங்கேயும் சேர்த்துறாங்க. லட்சக்கணக்கில் ஃபீஸ் செலவு பண்ணுறாங்க. அது போக இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, மெடிக்கல் படிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ மார்க் கம்மியாக எடுத்த கூட டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸ். ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வருஷம் 10th 11th 12th நல்லா படிங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து போகிற பேட்சும் நல்லா படிங்க. 12th மெயின்லி அவங்க பேரண்ட்ஸோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சியாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. அண்ட் நம்ம பேட்ச் டியூஷன் பேட்ச் லீவ்லேயே 2 மாதம் முடிச்சிட்டோம். இப்போ வந்தீங்கன்னா புது பேட்ச் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வரவங்க வரலாம். ஸோ விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை, எல்லாத்துக்காகவும் பேசிட்டு நம்மளுடைய சார்பாக நம்மளோட இது சொல்லிடலாம், விருப்பப்படுறவங்க வரட்டும்னு சொல்லி நான் சொன்னேன். மித்தபடி சேராதோ உங்கள் இஷ்டம். ஸோ எனிவே இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வருஷம் வைண்டப் ஆகுது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுக்கமாக படிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்கிறக்காக வந்தேன். June 2 ஸ்கூல் ரீஓப்பன். ஸோ திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்களா, போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. 1 வீக் கூட இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு மண்டே நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாம் ரெடியாக வச்சு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனோட நான் படிக்கணும், நான் படிக்க போகிறேன், இத்தனை நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீ போய் நல்லபடியாக படி. இப்போது சொல்கிறேன், டியூஷன் கிளாஸ் போகிற தப்பு இல்லை, டியூஷன் கிளாஸ் போகிற மைண்ட் செட்டில் வீட்டில் உட்காந்து படி. உனக்கு சேனல் பார்த்து படிக்கணும், சேனல் பார்த்து படி. உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பாரு. ஸோ எது நல்லது கெட்டதுலாம் நான் சொல்ல மாட்டேன், எது உனக்கு கன்வீனியன்ட்டோ அது பாரு. ஆனால் நல்லா படிக்க ஆரம்பிச்சிரு, அவ்வளோதான். படிக்க தான் எப்படி படிக்கணும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி போடணுங்கிற நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெடியாக இருங்க.